அம்மா அப்பா பேச்சை ஒரு பையன் ஒரு 20+ வரைக்குமே நல்லா மதிக்கிறாங்கன்னா நிறைய பேர் நம்மள நல்லா வளர்த்துருக்காங்க. பையனை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவோம். அதே காய் அந்த 20+ 30+லையுமே தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஒய்ஃப் பேச்சை கேட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா நல்ல மைண்ட் செட் இருக்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வாவ் ஷீ இஸ் வெரி லக்கி டு ஹேவ் அ சச் அ பாய் ஃப்ரெண்ட். இன்னும் கொஞ்சம் மேபி எஜுகேஷன் ஹையானவங்க லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் ஸ்டில் பாயாகவே இருக்கான், இன்னும் மேன் ஆகலை. ரைட் மேன் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒய்ஃப்க்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி when it's come to decision making. they exactly know what they want and what they are doing. இது வந்து அந்த காய்க்கு மேபி வேல்யூபுளாக அவன் லைஃப்பில் எதுவும் இல்லை போல். ஸோ இந்த பர்சன் இம்ப்ரெஸ் பண்ணி இந்த பொண்ணு அவன் லைஃப்பில் இருந்து ஸ்டே பண்ணுச்சுன்னா அவன் லைஃப்பில் வேல்யூ ஆடட் ஆகும்னு சொல்லி அந்த காய் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நடிக்கிறான். இது அவன் ஆக்சுவல் கேரக்டரில் திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு த சேஞ்ச் அப்படின்லாம் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை அனுபவப்பட்டிருக்கீங்களா? தெலுசு கடான்னு ஒரு மூவி நெட்ஃப்ளிக்ஸில், TELUSU KADA. இது வந்து ஃபியூ லாங்குவேஜஸில் இருக்குது. நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற லாங்குவேஜில் நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்ல, ரொம்ப இந்த காலத்து லைஃப்பை பற்றின பெருசாக நாலேஜ் இல்லாதவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ இந்த படம் என்ன இப்படி இருக்குது, இப்போ இருக்கிற பிள்ளைங்களே வந்து ஸ்பாயில் பண்ணிடுவோம் போலையே அப்படின்ட்டு. இன்னும் சில விஷயத்தை கோத்ரூ பண்ணுறவங்களோ இல்லை கோத்ரூ பண்ணுற ஆளை பார்க்குறவங்களோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திஸ் மூவி இஸ் சம்திங்னு சொல்லுவாங்க. மை டாபிக் ஹியர் இஸ் நாட் டு சப்போர்ட் த மூவி யோ வாட், பட் அந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள், அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அது சம்மந்தப்பட்ட நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நம்ம எல்லாம் வந்து பர்சனலாக நிறைய விஷயத்த பார்த்துருப்போம். அதில் சிலர் இப்போ அதிகமாக பார்க்குற விஷயங்கள் என்னென்னா, ஏன் இந்த பர்சன் என்னை இவ்வளோ சின்சியராக லவ் பண்ணாங்க, இத்தனை வருஷம் லவ் பண்ணோம், திடீர்னு பார்த்தா என்னை வேணான்ட்டு வேறு பர்சன் கூட சந்தோஷமாக இருக்காங்க. இல்லை நான் இந்த பர்சனை கல்யாணம் பண்ணிட்டேன், நாங்கள் கல்யாணம் அவளுக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இப்போ அரேஞ்ச் மேரேஜில் இருந்தாலுமே கொஞ்சமாச்சும் நம்ம வந்து அந்த பர்சன்கிட்ட பேசி பார்த்து பழகி தான் நம்ம ஓகேன்னு சொல்லியிருப்போம். ஸோ கல்யாணம் பண்ண நாள்லேருந்து நல்லா தான் சிஸ்டர் வாழ்க்கை போச்சு. திடீர்னு பார்த்தா எக்ஸுக்கூட கீப் இன் டச்சில் இருக்காங்க. கீப் இன் டச்சில் இருக்கிறது வந்து 2 கேட்டகரி பர்சனை வந்து பிரிவாங்க. சிலர் வந்து தெரியாமல் பழக நினைப்பாங்க, இன்னும் சிலர் வந்து டைரக்ட் டு த பாயிண்ட், சி ஐ டோன்ட் வாண்ட் யூ, ஐ ஸ்டில் வாண்ட் மை எக்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறவங்களா இருப்பாங்க. அப்போ அந்த 2வது கேட்டகரி ஐ ஸ்டில் வாண்ட் மை எக்ஸ்ன்னு சொல்லிட்டு போகிறவங்களோட ஒய்ஃப் இருக்காங்களே, எக்ஸாம்பிளாக தே வில் பி லைக், அவங்க வேணும், திடீர்னு அவங்களோட பவர், அந்த உமன் வந்து அந்த ஒய்ஃப் வந்து அவங்க பவரை இழந்து எனக்கு அந்த பர்சன் வேணும், பிகாஸ் யாராலும் ரிஜெக்ஷனை லேஸில் ஏற்றுக்க முடியாது இல்லையா. ஸோ வேணும், என்ன பண்ணுறது, சாமி பார்க்கவா, ஜாதகம் பார்க்க போவா, கோச்சிங் கற்றுக் கொடுக்குறவங்கள்ட்ட போவா, இப்போ இதெல்லாம் ரொம்ப டிக்டாக்ல ஹாட்டாக இருக்கேன். ஆக்சுவலி கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து இருக்காங்க தான். பட் இப்போ இந்த சோஷியல் மீடியாவோட புண்ணியத்தினால நிறைய விஷயம் வந்து நிறையா பேருக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி தான் போகுமா, என்னாச்சும் ஒரு லூப் கிடைக்குமா, ஸோ தட் ஐ கேன் பிரிங் பேக் ஹீம், ஸோ தட் வி வில் ஹேவ் அ லைஃப், ஸோ தட் வி வில் ரிமூவ் திஸ் தட் பார்ட்டி. அந்த மாதிரி இருப்பாங்க. சில பேர் அந்த ஒய்ஃப்ட்டு கேட்பாங்க, அந்த பர்சன் வந்து உன்னை ஹர்ட் பண்ணிட்டான் வேற ஒரு ஆளுக்காக, டு யூ ஸ்டில் வாண்ட் ஹிம்னு. இன்னும் சிலர் அந்த பொண்ணுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் பண்ணியாச்சும் எடுத்துரு, நீ கல்யாணம் பண்ணிட்டு, யூ நோ யூ ஆர் ஹேவிங் அ ஃபேமிலி நவ். பட் இன்னும் சில என்ன சொல்லுவாங்கன்னா, வாட்ஸ் த பாயிண்ட் தட் யூ ஆர் ஃபார்சிங் அ சம் ஒன் தட் who don't want you, who don't choose you, who choose someone else over you அப்படிலாம் வந்து கேட்பாங்க. ஒரு ஆள் வந்து உன்னை வேணான்னு சொல்கிறாங்க, வேற ஆள் சூஸ் பண்ணிட்டோம் உன் இடத்துல வைக்க, ஸ்டில் நீ ஏன் இவங்களை வேணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு விஷயம் வேன் த்ரூ பண்ணுறப்போ சுற்றி இருக்கவங்க வந்து ஒரு அக்கறையிலே வச்சுக்குவோமே, அவங்க பார்த்த அனுபவத்தை விஷயத்தை பற்றி தான் வந்து அதிகமாக உங்ககிட்ட வந்து திணிப்பாங்க. ஆல்வேஸ் ட்ரை டு மேக் யுவர் செல்ஃப் கம். த சொல்யூஷன் இஸ் கொஞ்சம் காமாக இருங்க. பிகாஸ் உங்கள் மனசும் மைண்டும் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு அது உங்களை வந்து லீட் பண்ணும். உங்கள் இன்னர் வாய்ஸ் இருக்குல்ல, அது வந்து உங்களை லீட் பண்ணும். என்னமோ தப்பாக இருக்குது, இன்ஸ்டிங் ரீச் இல்லை, இது கரெக்டு தான், இது மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணாதுன்னு லீட் பண்ணும். ஸோ அதுக்கெல்லாம் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், யோகா பண்ணணும், இதெல்லாம் பண்ணுறதுன்னு எப்பயுமே சொல்லுவோம். சாமி கும்பிடுவோம், பூஜை பண்ணுவோம், தீச்செடுத்துக்குவோம், இது எல்லாமே நம்ம வந்து பண்ணுவோம். பிகாஸ் ஸோ தட் நம்ம செல்ஃபே நம்மளுக்கு எப்பயுமே நம்ம வந்து யார் நம்ம முன்னுக்கு எப்படி பக்கமாக அட்வைஸ் பண்ணி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்ன பண்ணாலுமே நம்மளை பலருக்கு நான் நினைக்கிறது தான் சரியாக இருக்கும், இது தான் நான் பண்ணுவேன், இது எனக்கு வேணும், இல்லை எனக்கு வேணாவே வேணாம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் பக்காவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற தப்பு கிடையாது. அப்படி இருக்கணும்னாலே அதுக்கு முதல் நம்ம எல்லா வகையிலையும், நோ ஹியூமன் பீயிங் இஸ் டூ பர்ஃபெக்ட்.
பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம காப்பாற்றிக்க யோகா, பிராணாயாமா, மெடிடேஷன், ஹீலிங் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் நோ ரைட் அண்ட் ராங் இன் எனி திங். இந்த படம் இப்போ நான் சஜஸ்ட் பண்ணினேன், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு பர்சன் பாஸ்டில் ஹீல் பண்ணலைனாவும் பிரச்சனை, சரியான பிரச்சனை. அந்த படத்தில் அந்த ஹீரோக்கு அது இருக்குது. ஓகே, அண்ட் அவங்க வந்து அந்த அந்த பாஸ்டில் பட்ட தொடர்ந்து வந்த த்ரோமானால பெட்டர் மேலே ஹீல் ஆகுறாங்களோ இல்லையோ, இன் அ வே அவங்க வந்து அவங்க செல்ஃபை இன் அ வெரி கிரிமினல் மைண்டடாக, இன்னும் ஸ்ட்ராங் மைண்டட்னு சொல்லி இன்னும் வேறு மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்களையும் இல்லை சுற்றி இருக்கவங்களுக்கும் வந்து காயப்படுத்துகிற நிலைமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தட்ஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு ஹீல் ஃப்ரம் வாட் எவர் தட் ஹர்ட்ஸ் யூ. பிகாஸ் பாஸ்டில் ஒருத்தவங்க கண்டினியூஸாக அவங்களை ஏமாத்துறதுனால இப்போ ப்ரிசனில் இருக்கவங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அதே தான் பண்ணுறாங்கன்னா எந்த ஒரு அர்த்தமும் காரணமும் நியாயமும் அங்கே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் த ப்ராப்ளம் இஸ் வித் யூ. இதெல்லாம் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். பிகாஸ் நம்மளை நம்ம ப்ளேம் பண்ணிக்கவும் முடியாது, அட் த சேம் டைம் மற்றவங்களையும் நம்ம காயப்படுத்த முடியாது. பேசினதே பேசிக்கிட்டு ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்ன், தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத கொஸ்டின், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னா நம்ம த்ரோமாவை நம்ம ஹீல் பண்ணாமல் மற்றவங்க ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் அவர் பார்ட்னர், அவர் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஃபார் எவர் இஸ் தட், நல்லா இருக்க பர்சன் கூட ஒரு கட்டம் அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ரொம்ப ஃபெடாப்பாக வந்துட்டு போயிடும் ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் டாபிக், நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சிலர் வந்து வேற ஒரு பர்சனை டேட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பர்சன் டேட் பண்ணும்போது அந்த செகண்ட் பார்ட்டிக்கிட்ட வந்து இல்லைம்மா இதுதான் எனக்கு ட்ரூ லவ், நான் ஒன்றா தான் ரொம்ப லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு கூட நான் அந்த மாதிரிலாம் வெளியே போனதே இல்லை தெரியுமா, இந்த மாதிரி டாப்பிக்லாம் பேசினதே இல்லை தெரியுமா, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்சனை நம்புவாங்க. அதில் எல்லாத்துலேயுமே 100% ட்ரூ இருக்கான்றது லேட்டர் பார்த்து தான் அவங்க உணரவோ தெரிஞ்சிக்கவோ யோசிக்கவோ வந்து செய்வாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது பர்சன் இருக்காங்கள அவங்கள திருப்திப்படுத்த, ஸோ அந்த உறவு நல்லபடியாக போகிற அவங்க சொல்கிற விஷயங்களாக கூட அது இருக்கலாம். பட் டீப் இன்சைட் அந்த எக்ஸை அவங்க ரொம்ப வந்து மிஸ் பண்ணலாம். அந்த எக்ஸை அப்போ ஏன் அங்கே விட்டுட்டு போனாங்க, ஏன் அங்கே என்ன கப்பல் பண்ணாங்கன்ற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா மேபி அந்த பர்சன் வந்து அவங்க லைஃப்லேருந்து இந்த பர்சனை சேஸ் பண்ணிட்டாங்க, வேணான்ட்டாங்க. ஸோ அங்கே அவங்களுக்கு தான் ஸ்பேஸ் இல்லை அந்த பர்சன்ட்டை திருப்பி போவோ ஒன்று சேருவோ விருப்பப்பட்ட மாதிரி பழகவோ. ஸோ அவங்க அதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் தேடி தான் ஆகணும். தேடும்போது எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து அவங்க எக்ஸை வந்து அவங்க நினைவுபடுத்தும். இஃப் சம்மோன் எவர் லை டு யூ தட், இல்லை என் எக்ஸை பார்த்தாலும் எனக்கு ஜீரோ ஃபீலிங்ஸ், இந்த படத்தில் அந்த ஹீரோ சொல்லுவார் ஆக்சுவலி, எனக்கு எக்ஸை திரும்ப பார்த்தா ஜீரோ ஃபீலிங்ஸ் அப்படிலாம் சொன்னால் அது எந்தளவுக்கு உண்மையாக இருக்கும்னே தெரியாது. பிகாஸ் பிடிச்சி தான் ஒருத்தவங்க கூட வருஷ கணக்காக வந்து தாலி காட்டாட்டையுமே ஒரு லைஃப்பை நம்ம வந்து டுகெதராக ஷேர் பண்ணி ஒரு பாண்டிங் டே அண்ட் நைட் தூங்குற மன சப்கான்ஷியஸ் ரீதியாக ஃபோன் பேசி, தூங்கியன்னு சொல்லி ஃபோன் பேசி, விடிய சேட் பண்ணி, வேறு டைமில் செக் பண்ணி, அங்கங்கே மீட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த உறவு பிரிஞ்சதுனால வேறு வழி இல்லாமல் நான் மூவ் ஆன் ஆகிட்டேன், நான் மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ செகண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தருணத்தில் அவங்க பாய் ஃப்ரெண்ட் எக்ஸை நினைக்கிறாங்க, எக்ஸை வந்து ஓத்தா நினைக்கிறாங்க, எக்ஸை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப பேர் உணர மாட்டாங்க. ஆனால் சில பேர் வந்து உணர்ந்துருவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், லைக் அப்போ ஏன் வந்துட்டு என்கிட்ட அப்படி சொன்னாங்கன்னா, பிகாஸ் மேபி அந்த ஃபர்ஸ்ட் கேர்ள் அவங்கள வேணான்னு சொல்லிட்டு அந்த உறவை முடிச்சிருக்கலாம். ஸோ தே ஹேவ் நோ ஸ்பேஸ், அந்த பர்சன் அந்த இடம் கொடுக்கல. ஸோ தே ஹேவ் நோ சாய்ஸ். அப்போ திரும்ப ஒரு ஹீலிங் பீரியட், அதை சொல்லுவாங்க திரும்ப ஒரு பயங்கர சண்டைக்கு அப்புறம் திரும்ப செய்கிறது வந்து ஒரு ஹீலிங் ரிகவரி பீரியட். ஒன்றும் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப இந்த சோ கால் பாய் ஃப்ரெண்ட், இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் பாய் ஃப்ரெண்ட், பட் ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஓகே கைஸ், ஸோ அந்த பர்சனுக்கு வந்து அந்த டைம் வந்து எக்ஸிஸ்டிங் பர்சன் வந்து வேணான்ற மாதிரி தோணும், அந்த பிரிஞ்சு போன கூட சேர்கிற மாதிரி தோணும். இது எல்லாமே நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ பேட்டர்ன். என்ன மாதிரி பேட்டர்ன்னா, இட்ஸ் ஜஸ்ட் அ சைக்காலஜிக்கல் ரீசனிங் தட் சம்ஒன் வந்து ஒரு இடத்துல ஒரு பையன் வந்து ஸ்டில் பாயாகவே இருக்காரா, 20-30 வயசாகிட்டோம், இல்லை அவர் மேனாக மாறிட்டாருன்னு. சேம் கோஸ் டு த கேர்ள். ஒரு கேர்ள் வந்து ஒரு உறவில் அம்மா மாதிரி நடந்துக்கிறாங்க, வழி நடத்துகிறாங்க அந்த காயனா, ஷீ இஸ் டேட்டிங் அ பாய். ஓகே, அப்படி ஒரு உறவில் ஒரு பொண்ணு வந்து குழந்த மாதிரி நடந்துக்கிறான்னா ஷீ இஸ் டேட்டிங் அ மேன். ஸோ தேர்ஸ் ஆல்வேஸ் நோ ரைட் அண்ட் ராங் இன் திஸ். நான் ஏன் இதை பற்றி இந்த பதிவை நான் செய்கிறேன்னா, நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் செய்யணும் அப்படின்னு கோச்சிங்க்கு வரீங்க. அஃப்கோர்ஸ் அது எங்களை மாதிரி ஆளு எல்லாருக்கும் வந்து காசு தான். எட் உங்கள் லைஃப்பில் யார் உண்மையாக வேல்யூன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்க்கும் ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்ல வர. ஓம் நம சிவாய.